வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயம் அநேகமாக சமூக ஊடகங்களில் நான் இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அர்ச்சுனா எம்பியை கூப்பிடு, அர்ச்சுனா எம்பி மீடியாவை கூப்பிடு, அர்ச்சுனா எம்பி இங்கே இப்போ வரணும் இப்படி என்ற ஒரு கோஷமுள்ள ஒரு வீடியோ உண்டு இப்போ சமூக ஊடகத்தில் பார்க்கக்கூடியது. இது நான் நேற்றைக்கு பார்த்தேன்னா நான் இதில் எனக்கு அது என்னுடைய வேலை பழக்கணும், அது சரியாக உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியலை. சரி, வீடியோக்குள்ளே போவோம். என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களோட முழுதாக நான் வீடியோவில் பகிர்ந்து கொள்றதுக்கு நான் தயாரிக்கிறேன். டாக்டர் ராமநாத் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், டாக்டர் ராமநாத் அர்ச்சுனாவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற இந்த ஆதரவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னால், டாக்டர் ராமநாத் அர்ச்சுனாவை தேடுகின்ற தமிழ் மக்கள் இப்போ கூடிக்கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா ஒரு தேவையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தேவையான ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்ற ஒரு எம்பியாக இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படி என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் திட்டத்தெளிவாக பார்க்கலாம். இந்த சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய வடபகுதியினுடைய ஆளுநர் அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் அவர் அந்த உபதவிசாளர் என்கின்ற பதவி நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இப்போ உப தவிசாளராக வேறொருவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கான அந்த பதவியை ஏற்றிருக்கிறார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த சாவகச்சேரி பகுதியில் இந்த குறிப்பிட்ட நபர், அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் அல்லது பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுது. டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா கூட அவரை பற்றிய பல்வேறுபட்ட தகவல்களை தன்னுடைய வலையொலியில் பகிர்ந்திருந்தார். இப்படி பகிர்ந்திருந்த இந்த நேரத்தில் அவர் டாக்டர் ராமநாத் அர்ச்சுனா 7 மண்டு சொன்னால் நீ சாவகச்சேரி பக்கம் வந்துப்பார், 7 மண்டு சொன்னால் நீ சாவகச்சேரியில் நீ கால் வச்சுப்பார், சாவகச்சேரி மார்க்கெட்டுக்கு வந்துப்பார், நான் இன்னும் என்ன செய்வோம் தெரியுமோ இப்படி என்று சொல்கின்ற உயிரச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற இந்த விதமான கருத்துக்களை எல்லாம் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்ட நபர் சொல்லியிருந்தார். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு அக்கா ஒரு லண்டன்லேருந்து போய் அங்கே இருக்கின்ற அந்த இடத்துல பிரச்சனை பட்டிருக்காங்க. பிரச்சனை பட்டது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கூப்பிடு, எம்பி அர்ச்சுனாவை கூப்பிடு, எம்பி அர்ச்சுனாவினுடைய மீடியாவை கூப்பிடு இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. சத்தம் போட்ட பொழுது அந்த பகுதியில் ஒரு நபர் உங்களுக்கு குரல் வடிவாக கேட்குறது, தெளிவாக கேட்குறது, யார் அந்த நபர் அப்படின்றத நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த நபரனுடைய அந்த குரல் யாராக இருக்கும், அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி, யார் அந்த நபர் அப்படின்றத நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்துட்டு நீ அர்ச்சுனா எம்பியோடு படுக்க போறியா அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையை கூறுகின்ற அந்த நபர் யார், அவர்களுடைய தராதரம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக பேசுவோம்.
பாருங்க எல்லாம் தூள் தூளாக ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட பெண்மணி அந்த வர்த்தக சங்கத்தினுடைய கட்டடத்தை வந்து தாக்கி உடைச்சு நொறுக்கிய விஷயம் இது. இந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு நான் சாதகமாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது வன்முறையால் எதையுமே வந்து தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து பேசி தீர்த்திருக்க வேண்டும். அது சரியான முறையில் சரியான சட்ட நடவடிக்கை ஊடாக போயிருக்கணும். ஆனால் இதில் என்ன நடந்த சம்பவம் அப்படின்றது வந்து வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக நான் கிடைச்ச தகவலை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு நெருங்கி பழகி அவரை வைத்து ஊடகங்களை உருவாக்கிய பலர் கூட அந்த இடத்துல போய் நின்று கொண்டு அந்த குறிப்பிட்ட பெண்மணி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய பெயரை பயன்படுத்தியதன் காரணமாக உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றத வந்து தெளிவாக வெளியில சொல்லாம சடைஞ்சு கொண்டு அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறாங்க. சரி, உண்மையா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அக்கா, இந்த கடையை நொறுக்கிய அக்கா, அவங்க வந்து லண்டன்லேருந்து வந்த நலாயினி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வர்த்தக சங்கத்தை அடித்து நொறுக்கி ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், லண்டன்லேருந்து கடந்த 29ஆம் தேதி யாழ்ப்பாண சாவகச்சேரியை சேர்ந்த நலாயினி என்கின்ற இந்த பெண் வந்து சாவகச்சேரி வர்த்தக சங்க கட்டடத்தை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அப்படின்றதான் செய்தி. குறித்த சங்கத்தில் பணியாற்றி வந்த மகேஸ்வரி என்பவர் வர்த்தக சங்க ஊழல்கள் மற்றும் சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோர் தொடர்பான பல தகவல்களை அர்ச்சுனாவுக்கு வழங்கி வந்தார் என்ற சந்தேகத்தினுடைய பேரில் வர்த்தக சங்கத்தினரால் அவர் வந்து வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு நியாயம் கேட்க சென்ற இடத்துல வந்து அங்கே நின்றவர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நலாயினியை வந்து இவ்வாறு வர்த்தக சங்கத்தை அடித்து நொறுக்குவதற்கு தூண்டினார்கள் அல்லது அவர்களால் தான் இந்த விஷயம் நடந்தது அப்படி என்றதும் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனாவை கூப்பிடு என இந்த குறிப்பிட்ட அந்த லண்டன்லேருந்து வந்த நலாயினி என்கின்ற சகோதரி சொல்கின்ற பொழுது, நீ அவனோடு படுக்க போறியா என அங்கிருந்த ஒரு சிலர் கூறியது நீங்கள் வீடியோவில் தெளிவாக கேட்பீங்க. அவ்வளவுத்துக்கு வந்து கேவலமான வார்த்தை பிரயோகங்களை அங்கிருந்த அந்த வர்த்தக சங்கத்தினுடைய கட்டடத்தில் இருந்தவங்க சொன்னதாகவும் இந்த செய்தி நேற்று வெளியாகிருந்தது. உண்மையில் இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக தகவல்கள் சரியாக தெரியல. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு உபதவிசாளர் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூட இதில் நடந்த விஷயங்களை அவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். அவரை பற்றிய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட அவருடைய தவறான நடவடிக்கைகள், அதுக்கப்புறமாக நீதிமன்ற வடபகுதி ஆளுநரால் வந்து ஓய்வு பெற்ற நீதிமன்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் அவர் அந்த உபதவிசாளர் என்கின்ற பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்கே தெரிகிறது. சரி, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட சகோதரி மாதிரி வேறு அந்த
நீ அர்ச்சனாவோட படுக்க போறியா அப்படின்னு சொல்லி தவறாக பேசினா, யாரும் சகோதர சகோதரிகள் தப்பாக நினைச்சு கொள்ளாங்க, என்ன அப்படி ஒரு பேசுனேன்னு சொல்லி அப்படி கேட்கின்ற அந்த ஆண்கள் இருக்கிறார்கள் தானே, இவர்கள் வந்து இதே பிரச்சனை உங்களுடைய அம்மா அந்த இடத்துல நிற்கிறா, உங்களுடைய அக்கா தங்கச்சி நிற்கிறாங்க, உங்களுடைய மனைவி நிற்கிறாங்க, உங்களுடைய மகள் நிற்கிறாங்க, உங்களுடைய சகோதரிகள் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை அவங்களிடம் வந்து சொல்லுவீங்களா? அப்படி நீங்கள் சொல்வீங்களான்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து உண்மையில் உத்தம அரசியல்வாதிகள் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இல்லை இன்னும் என்னன்னு சொன்னால், இவ்வளவு கேவலமாக நீங்கள் கதைக்கிற அளவுக்கு வந்து எங்களுடைய வடபகுதி இப்போ இருக்கிறது அப்படின்றது மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம். அந்த குறிப்பிட்ட அந்த அக்கா அந்த லண்டனில் போயிருந்தா அவன் நியாயம் கேட்டா, அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது அப்படின்றது சரியாக தீர அதனுடைய சம்பவங்கள் தெரியவில்லை. அங்கே நியாயம் கேட்கின்ற பொழுது அங்கே நின்றவர்கள் என்னென்ன பிரச்சனையை உண்டு பண்ணினார்கள், என்னென்ன பிரச்சனையை குறிப்பிட்ட சௌகரியம் கொடுத்தாங்க அப்படின்ற தகவல்கள் இன்னும் சரியாக இல்லை. ஆனால் இந்த கிடைத்த வீடியோ, இந்த கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் ஒரு மனுஷர் அல்லது ஒரு ஆண் வர்க்கம் எப்படி இந்த பெண்களை கேவலப்படுத்துகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். அதில் இன்னும் ஒரு விஷயம் சொன்னால், நெடுக இந்த பெண்கள் அடங்கி போகணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறார்கள். அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் கேவலம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீர்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சில நேரங்களில் டாக்டர் அர்ச்சனா ராமநாதனுடைய அரசியலை என்ன எப்படி சொல்கிறோன்னு என்ன தெரியல, அது ஒரு நல்ல அரசியல் என்று சொல்லி, அல்லது வந்து அவருக்கான ஆதரவான அரசியல்னு சொல்லி, இல்லை அவர் மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அதை வந்து உண்மையை கூறி நிற்கிறது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அந்த தவறாக சொன்னவர்கள் பற்றி உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது அவர்களை தெரிஞ்சால் நேர யாராவது போயிட்டு உங்களோட அம்மா அப்பா தங்கச்சி அக்கா மனைவி பிள்ளை மகள் இருந்தால் அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ வந்து உரைக்கும் அது அவங்களோட மனைவிகள் அல்லது அவங்களோட மனைவி பிள்ளைகள் அதுக்கு தகுந்த பாடத்தை போட்டுவாங்க அப்படின்றதான். வேறு என்னதை சொல்வது. இப்படிப்பட்டவர்களுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வென்று கனகாலம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.